திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே நடைபெற்ற நீலிவனேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட வண்ண தேரில் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுக்க தேரானது மாட வீதிகளில் வலம் வர ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தின் ஆடிப்பூர மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 10ஆம் திருநாளில் நடைபெற்ற தீர்த்தவாரியை முன்னிட்டு கோயில் தீர்த்த குளத்தின் முன்பாக ஸ்ரீ அபிராமி அம்மன், விநாயகர், சண்டிகேஸ்வரர், சோமஸ்கந்தர் உள்ளிட்ட சுவாமிகள் எழுந்தருளச் செய்து தீர்த்த குளத்தில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீர்த்த வாரியும் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோயில் மலை மீது புனித நூபர கங்கை தீர்த்தம் உள்ளது. இதன் அருகில் அழகர் கோயிலின் வன தேவதையாக போற்றப்படக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ராக்காயி அம்மன் கோயிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சுமார் 25,000 வண்ண வளையல்கள் கொண்டு அலங்காரமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழாவை முன்னிட்டு விரதமிருந்த பெண்கள் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக முத்து பிள்ளையார் ஆலயத்திலிருந்து நாதஸ்வர இசை மேளத்தாள வாத்தியங்களுடன் பெண்கள் ஒரே நிற புடவை அணிந்து பால்குடம் சுமந்தபடி புறப்பட்டு பஜார் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயத்தில் சமர்ப்பித்தும் அம்மனுக்கு அவர்கள் கைகளாலேயே பாலாபிஷேகம் செய்தும் அம்மனை வழிபட்டனர். சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று திருமலை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையானுக்கு தங்க சங்கு சக்கரத்தை நன்கொடையாக வழங்கியது. திருமலையில் சுவாமி தரிசனத்திற்கு பிறகு அந்த நிறுவனத்தின் சார்பில் ஏழுமலையான் கோயிலில் உள்ள ரங்கநாயகர் மண்டபத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட சங்கு, சக்கரம் ஆகியவை தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாள் சமேத அருள்மிகு ஆதி ரத்தினேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க சுவாமியும் அம்பாலும் சர்வ அலங்காரத்தில் புறப்பாடாகி வீதி விழா வந்து அருள மாலை மாற்றும் நிகழ்வும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அரியலூர் அமினாபாத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் ஆடி தேரோட்டம் நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு அம்பாள் சர்வ அலங்காரம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி வீதி விழா வந்து அருள் பாலிக்க ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் திருவாடானை ஸ்நேகவல்லிபுரத்தில் உள்ள ஸ்ரீ மழை தரும் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி உற்சவ விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்கள் பாலுடம் எடுத்தும் அக்னியில் இறங்கியும் தங்கள் வேண்டுதலை சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தீர்த்த குளத்தில் அமைந்துள்ள திண்டிவனம் தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு ஆடிப்புற பாலாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு எடுத்துச் செல்ல விரதமிருந்த 108 பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கிழாயில் உள்ள ஸ்ரீ ராஜபத்திரகாளி அம்மன் கோயிலில் 5ஆம் ஆண்டு ஆடிப்புற திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் செங்குன்றத்தில் உள்ள ஸ்ரீ பராசக்தி வீரமா காளியம்மன் கோவிலில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை அடுத்து வண்ண வண்ண வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. चतुर्भुजां खड्गमुण्ड वराभयकरां शिवाम् काळी काळी महाकाळी भद्रकाळी नमोऽस्तुते. திருவள்ளூர் மாவட்டம் புதிய எருமைவெட்டிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பல வகையான வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அம்மனுக்கு மங்கள பொருட்களை சீர்வரிசையாக சமர்ப்பித்து வழிபட்டனர். ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுகிரகமாரியே போற்றி, ஓம் அல்லல் அருப்பவளே போற்றி, ஓம் அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றி, ஓம் ஆதார சக்தியே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பச்சையம்மன் கோவில் ஆடி மாத விழா மற்றும் பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பல வகையான திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகமும் கற்பூர ஆராதனையும் நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஸ்ரீ ஆதி பொன்னியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் விசேஷ அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ மாத்தம்மவாரி தேவஸ்தானத்தில் ஆடி மாத பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் அலங்காரமும் கற்பூர ஆரத்தியும் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள இளங்கிளி அம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு அம்மன் சன்னதி முழுவதும் வண்ண விளக்குகளாலும் வளையல்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இளங்கிளி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் விநாயகர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு வளையல் அணிவித்து தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் கலிங்கம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வளையல், கருப்பட்டி, பச்சரிசி, வாழைப்பழம், பேரிச்சம்பழம் உட்பட பல வகை பழங்கள் படைக்கப்பட்டது. பின்னர் அங்கு அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர், தக்காளி, எலுமிச்சை, புளியோதரை, தேங்காய் சாதம் உட்பட 7 வகையான சாதங்களை படைத்து அம்மனுக்கு வளையல் பூட்டி தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்தனர். நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.